வணக்கம். வானரம் மழைதனில் நனைய, தூக்கணம் தானொரு நெறி சொல்ல, தாண்டி பெய்திடும். நாணமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரது ஆகவே. விவேக சிந்தாமணி எனும் நூலில் உள்ள பாடல் இது. இந்த பாடல் சொல்லும் அழகான கதையின் நெறி இன்றைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான கருத்தை வலியுறுத்துகிறது. மழையில் முழுவதும் நனைந்த குரங்கு ஒன்று குளிரில் நடுங்கியபடி மரத்தில் ஒதுங்கி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தது. அதே மரத்தில் அழகாக ஒரு கூடு கட்டி மழையில் நனையாமல் ஒரு தூக்கணாங்குருவி மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த தூக்கணாங்குருவி குரங்கு மழையில் நனைந்து சிரமப்படுவதைக் கண்டு மிகவும் வருந்தி, அது நல்ல எண்ணத்துடன் குரங்கை பார்த்து சொன்னது, நீயும் இப்படி ஒரு கூடு கட்டி கொண்டால் மழையில் நனைவதிலிருந்து தப்பிக்கலாம் அல்லவா என்றது. நல்ல அறிவுரை எல்லோருக்கும் புரியும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அது எப்போதும் உண்மை அல்ல. அந்த குரங்கு என்ன செய்தது தெரியுமா? என்னை இழிவாக பேசுகிறாயா என்று அது கோபம் கொண்டு தான் இருந்த இடத்திலிருந்து பாய்ந்து அந்த தூக்கணாங்குருவி கட்டியிருந்த கூட்டையை கிழித்து எறிந்தது. நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதை மாதிரி. அது எங்கே விழுகிறது, யாரிடம் சென்று சேர்கிறது, அதற்கேற்றபடி அது விளைவு தரும். சில நேரங்களில் நாம் நல்ல எண்ணத்தோடு பேசுவோம். ஆனால் கேட்கும் மனம் தயாராக இல்லை என்றால் அந்த நல்ல சொற்களே சிக்கலாக மாறி துன்பத்தை தரும். அதனால் அறிவை பகிருங்கள். ஆனால் அதை ஏற்க தயாரான நல்ல மனங்களிடமே பகிருங்கள். எதை பேசுகிறோம் என்பது முக்கியம். அதைவிட யாரிடம் பேசுகிறோம் என்பது அதைவிட முக்கியம். நமக்கு அனுபவ அறிவு இருக்கிறது என்பதற்காக எல்லோரிடமும் அதை நாம் பகிர வேண்டியது இல்லை. அதை ஏற்கும் மனம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். கண்டறிந்த நல்ல நாணம், அறிவு, கற்றறிந்த கல்வி, நெறி இவை எல்லாம் மிக உயர்ந்தவை. ஆனால் அதை யாரிடம் சொல்ல வேண்டும், யாரிடம் சொல்லக்கூடாது என்பதும் அதைவிட முக்கியம். இழிநிலை மனம் கொண்ட அற்பருக்கு சொன்னால் நாம் நல்லதை சொல்லினாலும் அது நன்மையாக முடிவதில்லை. நன்றி.